ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள். இந்த துலாம் ராசிக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் 26/7/2026 முதல் 10/12/2026 வரை இந்த நாட்களில் சனி பகவான் வக்ரம் பெறாரு. வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசிக்கு பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ துலாம் ராசியை பொறுத்தவரையும் திடீர் இடமாற்றம் இருக்கும். வீடு மாற்றுறது, வேலையில் மாற்றம், வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழில் இல்லாமல் இருக்கவங்களுக்கு தொழில் அமைகிறது, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இது துலாம் ராசிக்கு இந்த வக்ர பயிற்சியில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன். அதே போல் உங்கள் நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் நடக்கும். இப்போ இந்த வக்ர காலங்களில் உங்களுடைய பல முடிவுகளை நீங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவுகள்லேருந்து மாற்றம், அதாவது பல முயற்சி பண்ணி சில விஷயங்களில் நீங்கள் தோல்வியோ அல்லது முயற்சியை ஜெயிக்காமல் போயிருக்கலாம். அந்த முயற்சிகளை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்குவீங்க. அந்த முயற்சிக்கு பதில் வேறொரு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சில முடிவுகளை எடுப்பீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறு தூர பயணம் இருக்கும். சில பயணங்கள் உங்களுக்கு அவசியம் உண்டாகும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகளோ அல்லது சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, அதே மாதிரி அடையாள சான்றிதழ், வெளிநாடு போகிறவங்களுக்கு இருக்கிற பாஸ்போர்ட்டு, விசா, இந்த மாதிரி பிரச்சனை, அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இந்த ரெசிடெண்டல் பிரச்சனை, இப்படி இருக்கிறவங்களுக்கு சில நன்மைகள் இந்த காலத்தில் நடக்கும். அதில் சில முயற்சிகள் நீங்கள் எடுத்திருப்பீங்க, அது ஜெயிக்காமல் இருந்திருக்கலாம். அந்த முயற்சிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். வாகன மாற்றம் இருக்கலாம். அது இந்த வாகன மாற்றங்கிறது 2 வீலர் இந்த மாதிரி வாகனத்தில் உங்களுக்கு சில மாற்றங்கள், புது வாகனம் வாங்கலான்னு உங்களுக்கு இருக்கும். இந்த வக்ர காலங்களில் நீங்கள் அந்த வாகனங்களை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். சிலர் புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய நிலையும் இருக்கும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா பூர்வீகம் சம்மந்தமான தொடர்புகள் உருவாக்கும். பூர்வீகத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும். குலதெய்வம் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த குலதெய்வ எண்ணங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் அடிக்கடி போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறை, சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி காலத்தில் நல்ல பலன்கள் நடக்கும். அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் திருமண முயற்சி செஞ்சவங்களுக்கு திருமணத்தில் திருமணத்துக்கு சரியாக வரன் அமையாமல் தாமதம் ஏற்பட்டுருந்தால் அந்த தாமதம் சரியாகி இப்போ திருமண முயற்சிகளுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். திருமண முயற்சிகள் வரன் அமைகிற மாதிரி இருக்கும். வரன் அமைஞ்சிரும் உங்களுக்கு. பெரும்பாலும் இந்த வக்ர காலங்களில் வரன் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அதே போல் சில நண்பர்களோட உங்களுக்கு தொடர்புகள் உண்டாகும். புதிய நண்பர்களோட தொடர்புகள் உண்டாகும். அந்த புதிய நண்பர்களால் பிஸ்னஸ் பண்ணுறது, அதே போல் அவங்களால லாபம் உண்டாகிறதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக உண்டாகும். பொதுவாக அரசியலில் இருக்கவங்க, சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு அதிக அளவு மக்கள் செல்வாக்கு வரும். மக்கள் செல்வாக்கு வரணும்னா தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். தொழில் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தமான வேலைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் ஆன்மீக தொடர்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த வக்ர காலங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக தொடர்பு, அதே போல் குறிப்பிட்ட தெய்வங்களை வணங்குறதுக்கு நீங்கள் ரொம்ப முயற்சி செய்வீங்க. ஆன்மீக குருக்கள், அதே போல் பெரிய அந்தஸ்துள்ள மனிதர்கள், கௌரவமான தொடர்புகள், பெரும் பதவியில் இருக்கிறவங்களோட தொடர்புகள், இதெல்லாம் இந்த வக்ர காலங்களில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.
அதே போல் பல பிரச்சனைகள் உங்கள்கிட்ட இருக்கும். இப்போ சிலருக்கு வந்து ரொம்ப நாளாக சில அதாவது எதுலேயுமே சக்ஸஸ் கிடைக்காம இருக்கக்கூடிய விஷயங்களில் இப்போ சக்ஸஸ் கிடைக்கும். அது வேலை விஷயமாக இருக்கலாம், தொழில் விஷயமாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், இல்லை பண விஷயங்கள் தேவைப்பட்டிருக்கும், பெரிய அளவுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும். அந்த விஷயம் முயற்சி செஞ்சு அதில் உங்களுக்கு தடை தாமதமாயிட்டு இருந்தால் அந்த முயற்சிகள் இந்த நேரத்தில் நல்ல பலன் கொடுக்கும். இப்போ வந்து சக்ஸஸ் கொடுக்கும். எந்த ஒரு வேலையோ அல்லது தொழிலையோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாபங்கள் அதிகரிக்கும். லாபம் அதிகம் வந்து கிடைக்கிது அப்படின்னா தொழில் நல்ல வளர்ச்சி இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, அதே சமயத்தில் சம்பள உயர்வு இந்த மாதிரி கிடைக்கும். இது ஒரு சிறப்பான வக்ர பயிற்சி காலங்களில் சிறப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாளாக உங்களுக்கு வேலை பிரச்சனையாக இருந்தால், வேலை கிடைக்காம வேலையில் பிரச்சனையாகி வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் வேலை கிடைக்கும். அதே போல் வேலை பார்க்குறவங்கள்ட்ட சில சிக்கல்கள், வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்க பிடிக்காம சில பேர் விலகி வந்திருக்கலாம். வேறு கம்பெனியில் சேர்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தால் அந்த முயற்சி இந்த நேரத்தில் சக்ஸஸ் ஆகும். அதே போல் அந்த உங்களுடைய அந்த திறமைக்கு தகுந்த வேலையும் கிடைக்கும். இந்த வக்ரகாலம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பு பலனை கொடுக்குது. ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு ஒரு வக்ர காலங்களில் கொடுக்கக்கூடிய பலன்கள் வந்து கொஞ்சம் அதிகம் நல்ல பலன்களாகவே கொடுப்பாரு. அதே போல் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த துலாம் ராசியில் இருக்கவங்களுக்கு வந்து வீடு இடம் மாற்றம் அது வந்து நிச்சயமாக உண்டாகும். ஏன்னா வீடு இடம் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள், நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துல போய் தங்குற மாதிரி, அது உங்களுக்கு அது கூட இடமாற்றம். வேலை பார்க்குற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் அதுவும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மாற்றங்களை இப்போ கொடுக்கக்கூடிய தன்மை வந்து வக்ர காலத்தில் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த பூர்வீகத்தில் இருந்தாவது உங்களுக்கு ஒரு நல்ல தகவல், நல்ல விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குற அங்கே ஊரில் எதிர்பார்க்குற பூர்வீகத்தில் எதிர்பார்க்குற விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அதே போல் உங்களுடைய அடையாள சான்றிதழ்கள், சில விஷயங்களில் அரசு சம்பந்தமான உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில உதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுடைய சான்றிதழ்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்தால் அந்த சான்றிதழ்கள் உள்ள ப்ராப்ளங்கள் இந்த நேரத்தில் சரியாகும். வக்ர பயிற்சி காலத்தில் வந்து துலாமுக்கு வந்து அது சரியாகும். அதனால உங்களுக்கு வந்து அந்த இப்போ இந்த வக்ர காலத்தில் வந்து உங்களுடைய அந்த டாக்குமெண்ட் சம்பந்தமானது, அடையாள சான்றிதழ் சம்பந்தமானது, இப்படி அது உங்களுடைய அந்த ஐடென்டிட்டி, அதாவது அடையாள சான்றிதழ்களில் சில பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை இந்த வக்ர காலங்களில் நீங்கள் செய்கிற முயற்சியை சக்ஸஸ் கொடுத்து அதை சரி பண்ணி கொடுத்துரும். இப்படிப்பட்ட நிலைகள் வந்து இப்போ நடக்கிற அந்த வக்ர பயிற்சியில் வந்து உங்களுக்கு சாதகமான சில நன்மைகளை சொல்லுது. வக்ர காலங்களில் எப்படின்னா சனி பகவான் நேர்கதியில் இருக்கும்போது உங்களுக்கு அதிக அளவுக்கு கஷ்டங்கள் வந்து இருக்கலாம். அந்த கஷ்டங்கள்லேருந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் விலகி வர மாதிரி உங்களுடைய சூழ்நிலைகள் இருக்கும். எல்லோரும் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சு பலன்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கையில் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும். இந்த துலாம் ராசியில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை காலியாக இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் வியாபாரம்லாம் சரியில்லாமல் போயிட்டு தொழில் வியாபாரத்தை நிப்பாட்டுற சூழ்நிலை கூட வந்திருக்கும். இது இந்த வக்ரம் பெறும்போது நிச்சயமாக உங்களுக்கு அதில் ஒரு மாற்றம் கொடுத்துரும். வேலை வந்து திரும்ப கிடைச்சிரும், வருமானமும் அதிகரிக்கும், அந்த தொழில் வியாபாரம் திரும்ப நீங்கள் தொடங்குற மாதிரி வந்துடும். ஏன்னா சில தடைகள் வந்து சரியாகக்கூடிய நிலை வந்து இந்த வக்ர காலத்தில் வந்து ஏற்படும். பொதுவாக 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இப்போ மீன ராசியில் சனி பகவான் இருந்து இப்போ வக்ரம் பெறும்போது வக்ரத்துக்கு முன்னால் உங்களுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். வேலை பார்க்குற இடத்துல இப்போ உள்நாட்டிலேயோ இல்லை வெளிநாட்டிலேயோ இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும்.
அப்போ அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாக போகுது. இந்த வக்ர காலங்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சி, உங்களுடைய மாற்று முயற்சி வந்து நல்ல பலனை கொடுக்கும். இந்த துலாம் ராசியை பொறுத்தவரையும் சனி வக்ர பயிற்சி வந்து ஒரு சாதகமான நிலையை தான் கொடுக்குது, நல்ல பலன்களை உண்டாக்கும். இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.